ஹலோ கைஸ், கடந்த 9 மாதங்களா விண்வெளி மையத்தில் சுனிதா வில்லியம்ஸ், பூட்ஸ் வில்மோர் இவங்க 2 பேருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் திரும்பவும் பூமிக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு அமெரிக்காவே பரபரப்பா இருக்கு. 2024 ஜூன் மாசத்துல விண்வெளியில இருக்கிற நாசா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க 2 பேரையும் போயிங் ஸ்டார்லைனர் அப்படிங்கிற விண்கலத்தில் அனுப்புனாங்க. அவங்களோட பயணமே 8 நாட்கள் தான். ஆனால் அந்த விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுனால திரும்பவும் பூமிக்கு வர முடியாத நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதனால அந்த 8 நாள் பயணம் 9 மாசங்களா நீடிச்சிருக்கு. இப்ப அமெரிக்கா என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, எலான் மஸ்க் அவரோட கம்பெனி மூலமா இவங்களை திரும்பவும் பூமிக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை ஸ்பேக்ஸ் கம்பெனியோட பால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலமா டிராகன் விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. அந்த விண்கலத்துல 4 விண்வெளி வீரர்களும் சென்றிருக்காங்க. அந்த விண்கலம் பாத்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச விண்வெளி மையத்துல சென்றடைஞ்சிருச்சு. நாளைக்கு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்துருவாங்க அப்படின்னு நாசா அறிவிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு பூமிக்கு வர்றதுனால உடல் ரீதியா எதுவும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க.